அதாவது என்ன அப்படி என்று சொன்னால் பெண்கள், அடுத்த பகுதி என்ன, பெண்கள் விரக்தி அடைவதில் இந்த சமுதாயத்தை நீங்க அடுத்த கட்டமாக பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் இந்த ஆண்கள் செய்யற கொடுமையால கணக்கிட்டா, அதனால பெண்கள் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். உண்மை அன்புள்ள சகோதரர்களே, ஆண்களை பெண்கள் நிறைய நச்சரிக்கிறாங்க தான் உண்மை. என்னடா விளங்காதான் அப்படின்னு நினைக்கிற அளவுல நடக்கலாம். நம்ம இன்றைக்கே நம்ம அடிக்கடி அந்த ஆயுதத்தை தூக்கி வைக்கிறோமே, விவாகரத்து செஞ்சதும் இல்லை, கத்தி கத்தி காலம் போகுது, இதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே, விரக்தி என்கின்ற பகுதி பெண்களுக்கு அவசரமாக என்ன செய்யும், உள்ளத்தை அப்படி தொத்திக்கொள்ளும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு சண்டை பிடிக்கிறான், என்னால நடக்கும், ஆனால் அவன் நிறைய யோசிச்சு செயல்படக்கூடிய தன்மை எல்லாம் கொடுத்துக்கிறான். அதனால நீங்க தான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும். யாரு, பொதுமக்கள் எல்லாம் 100 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஊண்டு அரசருக்கு எதிராக கத்தினா உடனே அரசர் இறங்கி வீட்டில் விலையை அறைய கூட யாருக்கு, மக்கள் இப்படித்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்கன்றது. எப்படி ஹுஸ்னுல் இதாரா, எப்படி நிர்வாகம் செய்யணும்னு உணரணும். நிர்வாகம் உங்கள்கிட்ட தரப்பட்டிருந்தால் அவசரமாக விரக்தி அடையக்கூடிய நிலையில யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பெண்கள். சோ அவர்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை விதைகளை வளர்க்கணும். நான் உனக்கு இருக்கிறேன் என்ற செய்தியை, சண்டை பிடிக்கிற டைம்ல சண்டை பிடிங்க, அது வேற. அதையே கொண்டு நல்ல சமாதானமா 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு. இவருக்கு பழைய சைத்தா ஞாபகம் விட்டு அவங்களுக்கு ஞாபகம் விட்டுறது, ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு வருவாங்க, இது எங்க போச்சு அப்படின்னு இவர் தேவையில்லாம் ஆரம்பிப்பாரு. அல்லது நீங்க இது எங்க கொடுத்தீங்கன்னு ஆரம்பிச்சு நல்லா இருந்த உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா உட்காராம சண்டை பிடிச்சி பிரிஞ்சு போறது. ஏன், பழைய ஞாபகம், எதிர்கால ஞாபகம், நிகழ்கால ஞாபகம் எவனுக்கும் இல்லை. இந்த ஞாபகத்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பக்கம்தான் அவர்களை விரக்தி ஊட்டக்கூடாது என்கின்ற எதிரி. ரசூலுல்லாஹ் பாருங்க எவ்வளவு சொன்ன ரசூலுல்லாஹ், ஆண்களுக்கு சுஜூது செய்ய இருப்பேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இறுதி உரையில யார சொன்னாங்க தெரியுமா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் இன்னி உஹர்ரிஜு ஹக்க தஈஃபைன், 2 பலகீனமானவர்களுடைய உரிமை விஷயத்தில் நான் உன்னிடத்தில் சங்கடப்படுகிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒன்று யாரு, பெண்கள். ஒன்று யாரு, பெண்கள். இன்றைய சமுதாயத்தில் அவசரமாக மனவிரக்திக்கு உட்படக்கூடிய புள்ளி விவரத்தில் பெண்கள் வராங்க, அவசரமா வராங்க. நல்ல மார்க்கம் உள்ள பெண்கள் தான், நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் தான். ஆனால் அவர்களை வீட்டில் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பாரு, அவர்களை ஹுஸ்னுல் இதாரா, சிறந்த முறையில் திறமை செய்ய முடியாத ஆண்களும் அல்லது தந்தைமார் அல்லது கணவன்மார் அல்லது அண்ணன்மார்களால நடக்கக்கூடிய, அவங்க தவறு விடுறாங்க, அவங்க தவறு விடலன்னு சொல்லல, தவறு நிறைய விடுகிறார்கள். ஆனால் நிர்வாகம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது, நிர்வாகம் உன்னிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. நீ நினைச்ச அந்த விரக்தி என்ன செய்யலாம், இல்லாமலாக்கலாம். சாதாரணமான பாராட்டுக்களை கூட அவர்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மனைவிக்கு கை கொடுத்து சலாம் கொடுக்கிறதுக்கு படுற பாடு எங்களுடைய ஹஸ்பண்ட்மார். அவ்வளவு பிரச்சனை பாராட்டுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுத்து சலாம் சொல்லுங்க, அதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா, இப்படி சலாம் சொல்றது, உன்னோட வைஃபுக்கு தான் சலாம் சொல்றோம், அதுக்கு என்ன இவ்வளவு பாடுபடுறாங்கன்னா அவ்வளவுக்கு நம்மளுக்கு பாராட்ட பழங்கல. ஒரு சாப்பாடை நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்கிறேன், ஒரு சாப்பாடை பாராட்டி பழகுவோம், வருதில்லை நம்மளுக்கு வீட்டுல சாப்பாடை பாராட்ட வருதில்லை, விமர்சனம் வேகமா வந்துடுது. பாராட்டுகிட்ட எப்படி பாராட்டுறது, இதை நல்ல சோறாக்கி உடனே வாய முடியுது, அதுக்கு அங்கெல்லாம் வருதில்லை. ஏன், மனைவியை பாராட்டி இங்கிதமாக நாம விமர்சனங்களையும் தவறுகளையும் மனைவியோடு பேசிய அளவில் நல்லவைகளையும் நலவுகளையும் பாசிட்டிவையும் பேசுறதுக்குரிய ஆற்றலை நம்ம என்ன செய்யல, வளர்த்து கொள்ளவில்லை. மனைவியே கணவனை பாராட்டித்தாலும் பயப்படுறாங்க, என்ன பாராட்டுறாங்க நம்ம, இவனே என்ன செய்யறா, பயப்படுறான். எதையும் நனவுக்காக சொல்றாரு என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இதனால எதால வந்து தெரியுமா, நம்ம வாழ்க்கையில நலவுகளை எதிர்பார்ப்பதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நம்ம என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எமக்கு வாழத் தந்த சுதந்திரம் போல வேற எந்த மதமும் எந்த மதத்தினருக்கும் சொல்லல. அவ்வளவுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு நலவத்தா, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் இந்த வகினா அதாபன்னா, நரகத்தை விட்டு பாதுகாப்புதா. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நான் சொர்க்கமாக தான் பேசியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எழுதிக்கங்க, என்னென்ன விரக்தி எல்லாம் உங்களை பின்தள்ளிக்க முடியாது. பாவம் முன்னுரையில நடந்த அந்த தௌபா சம்பந்தமான விஷயங்களுக்கு பாவம் மன்னிப்பு, இது இந்த ரமலான்ல மிக முக்கியம். இந்த ரமலான்ல நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான ஷைத்தான் ரமலான்ல தான் இந்த அட்வைஸ் நிறைய பண்ணுவான். ரமலான் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான், சரி ஷைத்தான் இந்த பாவத்தை நிச்சயமா எல்லாம் மன்னிக்க மாட்டான். ரமலான் கழிச்சு உங்களை கொண்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். விட்டுறாதீங்க, எல்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். நான் பாவிதான், எனக்கு அல்லாஹ் சான்ஸ் தந்திக்கிறான் மௌத் வரைக்கும். எது வரைக்கும் சான்ஸ் தந்திக்கிறான், மௌத் வரைக்கும். மௌத் வரைக்கும் நான் பாவம் பண்ணி கேட்பேன் என்று நீங்க நில்லுங்க, அல்லாஹ் அதை விட சந்தோஷப்படுவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில நிற்கதியாக்கக்கூடிய விரக்தி ஊட்டக்கூடிய எந்த ஒரு மெட்டரையும் யார்கிட்ட கேட்காதீங்க, உள்ளத்துக்குள் அவைகளை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நம்பிக்கை ஊட்டுகிறான்,
அந்த நம்பிக்கையில நீங்க இருங்க. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தெம்பான வாழ்க்கை நமக்கு தந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை கட்டியெழுப்ப குறித்த வளத்தை தந்தவர்கள் புரிவானாக.